வீட்டு தேவைகளுக்கான ஒரு மின்சார கட்டணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1280 ரூபாய் எங்க இருக்குது, 4000 ரூபாய் எங்க இருக்குது. கணிசமாக விலை வந்து ஏற்றப்பட்டிருக்கிறது. நடுத்தர மக்கள் மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு சுமையாகத்தான் வந்துட்டு இதை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. கரண்ட் பில்லை பார்த்தாலே வந்து மக்களுக்கு ஷாக் அடிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. பெட்ரோலுக்கு வந்து 5 ரூபாயும் டீசலுக்கு வந்து 4 ரூபாயும் வந்துட்டு நாங்கள் குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. குறைச்சாங்களா? கிட்டத்தட்ட ஒரு ஊர்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டை வந்து அப்படியே பாய் மாதிரி சுருட்டி எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு சாலை வசதிகள் மிக மோசமான நிலைமையில இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இது கண்டிப்பா நம்ம யாரை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டும், கண்டிப்பாக யாரை எதிர்த்து நம்ம குரல் கொடுக்க வேண்டும். சொத்து வரியில வந்துட்டு கொள்ளை, அதே மாதிரி மின் கட்டண உயர்வு அதன் மூலமாக கொள்ளை, பெட்ரோல் டீசல் விலை அதன் மூலமாக கொள்ளை, மணல் விலையேற்றம், எம்சாண்ட் விலையேற்றம் அதன் மூலமாக கொள்ளை, இப்படி கொள்ளையடித்து மக்கள் வந்து என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க. ஜாம்பவான் நேர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திமுக ஆட்சியில கிட்டத்தட்ட என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத கடந்த காலங்களில் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்கு, பெண்களுக்கான முன்னேற்றம் எப்படி இருக்கு, மாநிலத்தினுடைய முன்னேற்றம் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருந்தோம். இதுல இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, சத்தமே இல்லாம மக்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு சுமைகள் ஏற்றப்பட்டிருக்கிறது. சொத்து வரி ஏற்றப்பட்டிருக்கிறது, தண்ணி வரி ஏற்றப்பட்டிருக்கிறது, மின் கட்டணம் உயர்வு வந்து அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட தமிழகத்தில் வாழ்வதே பார்த்தீங்க அப்படின்னா காஸ்ட் ஆஃப் லிவிங், வாழ்வதற்கான வாழ்வாதாரமே பார்த்தீங்க அப்படின்னா பன்மடங்கு உயர்ந்திருக்குது. நடுத்தர மக்களாகட்டும் இல்லை ஏழை எளிய மக்களாகட்டும் விளிம்பு நிலை மக்களாகட்டும் அவங்களுடைய கனவெல்லாம் வந்துட்டு இதன் மூலமா நசுக்கப்பட்டிருக்குது. உண்மையிலேயே இந்த திமுக ஆட்சி ஏழை எளிய மக்களுக்கும் சரி நடுத்தர மக்களுக்கும் சரி மிக பாதகமான ஒரு செயல்களை தான் வந்து செஞ்சிருக்குது அப்படிங்கிறத நடந்து கொண்டிருக்கிற நிறைய விஷயங்கள் வந்துட்டு நமக்கு உணர்த்திக்கிட்டே தான் இருக்குது. அதில் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நான் அவங்க முன்னாடி நான் வைக்கிறேன். ஒருவேளை ஏதாவது விட்டு போயிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சமீப காலங்களில் எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்னு அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஷாக் அடிக்கும். முதல்லலாம் கரண்ட்டை தொட்டால் தான் நம்மளுக்கு ஷாக் அடிக்கும். இப்போல்லாம் அந்த பில்லை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து ஷாக் அடிக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு இன்னைக்கு கரண்ட் பில் வந்துட்டு ஏறி இருக்குது. என்னதான் வந்துட்டு 100 யூனிட் வந்து இலவசங்கள் அப்படின்னு அறிவித்தாலுமே கூட அந்த திட்டங்கள் வந்துட்டு நிறைய இன்னைக்கு சரியா நடைமுறைப்படுத்தப்படுதா அப்படிங்கிறதும் அங்கங்க ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. வீட்டு தேவைகளுக்கான இது வந்து நான் கமர்ஷியலா கூட எடுத்துட்டு போல, அதாவது மற்ற தொழில் நிறுவனங்களுக்கு கூட எடுத்துட்டு போல, வீட்டு தேவைகளுக்கான ஒரு மின்சார கட்டணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2021 அதாவது திமுக ஆட்சி பொறுப்பேற்பதன் முதல் கொண்டு அப்ப பாத்தீங்க அப்படின்னா 800 யூனிட்டுக்கு 1280 ரூபாய் தான் வந்துட்டு நம்ம பே பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 800 யூனிட்டுக்கு 1280 ரூபாய் தான் வந்துட்டு 2021 வந்து நம்ம மின் கட்டணமாக வந்து செலுத்தி கொண்டிருந்தோம். ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த 2026 அதே 800 யூனிட்டுக்கு 4770 ரூபாய் வந்துட்டு மின் கட்டண உயர்வா வந்துட்டு நம்ம வந்து செலுத்திக்கிட்டு இருக்கோம். இது வந்துட்டு எவ்வளவு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் பாருங்களேன். 1280 ரூபாய் எங்க இருக்குது, 4000 ரூபாய் எங்க இருக்குது. கணிசமாக விலை வந்து ஏற்றப்பட்டிருக்கிறது. நடுத்தர மக்கள் மீது ஏற்படுத்தப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு சுமையாகத்தான் வந்துட்டு இதை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இதே வந்து திமுக ஆட்சி பொறுப்பேற்பதற்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் வாக்குறுதிகள்லாம் கொடுப்பாங்க இல்லையா, 500க்கும் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதி வந்துட்டு கடந்த 2021 வந்துட்டு அவங்க வந்து கொடுத்தாங்க. அது வந்து எவ்வளவு நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது உங்க பார்வைக்கு நான் விட்டு விடுகிறேன். நீங்க அதனால எவ்வளவு பயனடைஞ்சிருக்கீங்க அப்படின்றத எங்களுக்கு தெரிவிங்க. இப்ப விஷயத்துக்கு வருவோம். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தேர்தல் வாக்குறுதி 221வது தேர்தல் வாக்குறுதியில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் மின் கட்டண உயர்வு வந்து ஏற்றப்படாது, மின் கட்டணம் உயர்த்தப்பட மாட்டாது அப்படின்னு ஒரு வாக்குறுதியை வந்து கொடுத்திருந்தாங்க. இந்த வாக்குறுதியை நம்ம நினைப்ப நான் உங்களுக்கு ஓட்டு போட்டேன், ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் கட்டிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு நான் 4000 ரூபாய் கட்டுறேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக தான் பார்க்கப்பட்டு வருது. இப்ப வந்து கோடை காலம் வேற ஏற்பட்டுருச்சு. ஃபேன் ஓடும், ஏசி ஓடும், குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சு, டிவி எல்லாம் ஓட ஆரம்பிக்கும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா இன்னும் கரண்ட் பில் வந்துட்டு ஏறிக்கிட்டு தானே போகும். எங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சுமையாகத்தான் இருக்குது அப்படின்னு நடுத்தர மக்களும் விளிம்பு நிலை மக்களும் வந்து விழிப்பிதிங்கி நிக்கிறாங்க அப்படிங்கிறது மிக இல்லை. இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா 1 மெகாவாட் அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த சோலார் மின் பேனல்கள்லாம்
வந்து அமைப்பதற்காக 30 லட்சம் ரூபாய் வந்துட்டு கொடுக்கணும், கட்டணமாக செலுத்தப்படணும். இது வந்து கமர்ஷியலுக்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விலையேற்றமும் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ உண்மையாலுமே இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் பில்லை பார்த்தாலே வந்து மக்களுக்கு ஷாக் அடிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் வந்துட்டு ஏற்பட்டிருக்கு. சொத்து வரி சரி, கரண்ட் பில் தான் அப்படி ஏற்றிட்டீங்க, அடுத்து சொத்து வரி பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கண்ணா பின்னான்னு வந்து ஏறி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு நடுத்தர மக்களுடைய கனவுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும். இத்தனை நாள் நம்ம வாடகை வீட்டில் உட்காந்துட்டோம், இதுக்கப்புறமா நமக்கு ஒரு சொந்த வீடு அமையணும் அப்படிங்கிறதான் ஒவ்வொருத்தருடைய ஒரு கனவாகவுமே வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இந்த கனவு வந்துட்டு இப்போ திமுக ஆட்சியில் வந்துட்டு நிராசையாக போய் கொண்டிருக்கிறது. ஒரு சாமானியனுடைய கனவு வந்துட்டு குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இன்னைக்கு வீட்டு வரி, சொத்து வரி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவுல வந்துட்டு உயர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 2022 கம்பேர் பண்ணும்போது 2024 வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 150% வந்து சொத்து வரி வந்து ஏறி இருக்கு. இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா குடிநீர் வரியாகட்டும், சொத்து வரி, குடிநீர் வரி, நல்ல தண்ணிக்கான வரி ஆகட்டும், அதுவும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5% வந்துட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10% வந்து கமர்ஷியல் யூஸுக்கு வந்து வீட்டு குடிநீருக்கு வந்து 5%, கமர்ஷியலுக்காக செலவழிக்கப்படும் அந்த குடிநீர் ஆகட்டும், கழிவுநீர் வசதிகளாகட்டும், அதுக்கெல்லாம் சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10% வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ வாங்குற சம்பளத்தை வந்துட்டு கரண்ட் பில்லுக்கும் இப்படி சொத்து வரி கட்டியுமே வந்துட்டு நம்ம வந்து கஷ்டப்படணுமா அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டு இன்னைக்கு நடுத்தர மக்களும் ஏழை எளிய மக்களும் வந்துட்டு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ வரிகளை வந்து ஏற்றிருக்கீங்க, ஆனால் வாழ்வதற்கான வாழ்வாதாரமாகட்டும், எங்களுடைய சம்பளமாகட்டும் இன்னும் இல்லையே, இந்த பிரச்சனைகளை நாங்கள் எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைய சாமானிய மக்கள் வந்துட்டு திமுக அரசு கிட்ட கேட்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வியாக வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா திமுக வந்து கடந்த தேர்தல் வாக்குறுதியில் என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா பெட்ரோல் டீசல் மீதான விலை வந்துட்டு கணிசமாக குறைக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கிட்டத்தட்ட பெட்ரோலுக்கு வந்து 5 ரூபாயும் டீசலுக்கு வந்து 4 ரூபாயும் வந்துட்டு நாங்கள் குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. குறைச்சாங்களா? எவ்வளோ தூரம் குறைச்சாங்க? எவ்வளவு அமௌண்ட் வந்து குறைக்கப்பட்டிருக்குது? திமுக ஆட்சி பொறுப்பேற்ற இத்தனை ஆண்டு காலத்தில் பெட்ரோல் டீசல் விலையை வந்து எவ்வளவு குறைச்சிருக்கிறாங்க அப்படின்றத நீங்களே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்களேன். ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்துட்டு சொல்றதே தான் செய்வார் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட பெட்ரோல் டீசல் மீதான விலையை வந்துட்டு ரொம்பவுமே குறைச்சிருக்கிறாரு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலுக்கு வந்து 14.5 ரூபாயும் டீசலுக்கு வந்துட்டு 17 ரூபாயும் வந்துட்டு குறைச்சிருக்கிறாரு. இது வந்து மக்கள் மீது கொண்ட அன்புனாலும் அக்கறையினாலும் தான் வந்துட்டு இந்த அளவுக்கு குறைக்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி குழந்தைகள் ஆகட்டும், நோயாளிகள் ஆகட்டும், எல்லாருக்குமே ஒரு அடிப்படை தேவையாக பார்க்கப்படுவது பால். இந்த ஆவின் பால்ல பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய விலையும் வந்துட்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. ஆட்சிக்கு வந்த புதுசுல ஆவின் பாலினுடைய விலையை வந்துட்டு குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. லிட்டருக்கு ஒரு 3 ரூபாய் குறைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அப்படியே குறைக்கிற மாதிரி குறைச்சி சடனா வந்துட்டு ஏதோ ஒரு காரணங்களை சொல்லி விலையை வந்து ஏத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. இப்ப ஆவினுடைய 1 லிட்டரோட பாக்கெட் விலை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 50 இருந்து 60 ரூபாய் வரைக்கும் வந்துட்டு ஏத்தி இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்க அப்படின்னா நெய்யினுடைய விலை பாத்தீங்க அப்படின்னா 460 ரூபாயிலிருந்து 650 ரூபாய் வரைக்கும் வந்துட்டு நெய்யினுடைய விலையை வந்து ஏத்தி இருக்கிறாங்க. ஒரு அடிப்படையான தேவைக்கான பால் விலையை கூட வந்துட்டு அதிகப்படுத்தி இருக்கிறாங்க, ஏத்தி இருக்கிறாங்க அப்படின்னும் போது மக்களுடைய பிரச்சனைகள் மீது, மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசாகத்தான் வந்துட்டு இப்ப திமுக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு வெறுப்பு நிலையை வந்துட்டு மக்கள் கிட்ட ஏற்படுத்தி இருக்கு இந்த விலையேற்றம் அப்படிங்கிறது மிகையல்ல. இதனுடைய இந்த விலையேற்றம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மக்களுக்கான ஒரு விலையேற்றம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியமாகட்டும் இல்ல நோயாளிகளுடைய ஆரோக்கியமாகட்டும் கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது. பிரதமர் மோடி அவர்கள் இதை கருத்தில் கொண்டுதான் வந்துட்டு இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்களுக்கான ஜிஎஸ்டி விலையை வந்துட்டு ஓரளவு வந்துட்டு கணிசமாக தளர்வு கொடுத்தார். ஆனா அது வந்து முழு வீச்சில வந்துட்டு மாநில அரசின் மூலமா செயல்படுத்தப்பட்டுச்சா அப்படிங்கிறது இங்க வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு கனவு வந்துட்டு தனக்குன்னு ஒரு சொந்த வீட்டை கட்டி எழுப்பணும் அப்படிங்கிறதா. மணல் விலை பார்த்தீங்க அப்படின்னா மணல் வந்து ஆத்து மணலெல்லாம் வச்சு வீடு கட்டின காலமெல்லாம் இப்போ மலையேறி போச்சுங்க. ஏன்னா இங்கே தான் கொள்ளையடிச்சு கனிம வள கொள்ளை மூலமாக நமக்கு தான் மணல் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே பக்கத்து ஸ்டேட்டுக்கும் பக்கத்து ஊருக்கும் தானே வந்துட்டு மாற்றப்பட்டு வருது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சாண்டுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட ஜல்லிக்கற்களை உடைச்சு அதில் வந்துட்டு மணல் தயாரிக்கிறது. அந்த சாண்டினுடைய விலையும் பார்த்தீங்க அப்படின்னா
அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு 2500 ரூபாய் வந்துட்டு விலையேற்றப்பட்டிருக்கிறது. ஒரு சாமானியனுடைய கனவு வந்துட்டு இங்க நசுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அது வந்து மிகையில்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஓடி ஓடி உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். எத்தனை நாள் நம்ம வந்து இதே மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். குடிசை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஓட்டு வீட்டுக்கு போகணும்னா சார், ஓட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மாடி வீடு கட்டிக்கணும்னு ஒரு ஆசை, தனக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டிக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஆனால் இது போன்ற ஒரு விலையேற்றங்கள், சொத்து வரி உயர்வாகட்டும், இல்லை இந்த மாதிரி எம்சாண்ட் விலையாகட்டும், ஒவ்வொரு அடிப்படை சாமானியனுடைய கனவிலும் வந்துட்டு நசுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மையிலே வேதனையான ஒரு விஷயமாகத்தான் வந்து இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல சாலை வசதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிக மோசமான நிலைமையில தான் வந்துட்டு சாலை வசதிகள் வந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இன்னைக்கு நைட்டு ரோடு போட்டுட்டு போனாங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் விடிஞ்சு மழை பெஞ்சிச்சு அப்படின்னா தண்ணியோட தண்ணியா வந்துட்டு அந்த ஜல்லிக்கற்கள் வந்துட்டு கரைஞ்சு போறதை நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? ஒரு மழைக்கே தாங்காத சாலைகள் தான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நிறைய இடங்கள்ல வந்து இருந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு சாலையானது மிக மோசமான ஒரு கண்டிஷன்ல தான் இருந்துட்டு இருக்குது. இந்த சாலையோட கண்டிஷனால பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விபத்துகள் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது, நிறைய உயிரிழப்புகளும் நிறைய உடல் உபாதைகளும் வந்து ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸே கிடையாது. அதே மாதிரி நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்க அப்படின்னா சரியான சிகிச்சை முறைகளுமே கிடையாது. ஒரு மிக மோசமான ஒரு நிலைமையில தான் வந்துட்டு அரசு மருத்துவமனைகள் செயல்பட்டு கொண்டிருப்பதாக என்டிஏ தரப்பிலிருந்து வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா சாலை வசதிகளாகட்டும் இல்லை மக்களுக்கு அடிப்படை தேவைகளாகட்டும் திமுக அரசு எந்த ஒரு கவனமும் மேற்கொள்ளவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு ஊர்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரோட்டை வந்து அப்படியே பாய் மாதிரி சுருட்டி எடுத்துட்டு போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு சாலை வசதிகள் மிக மோசமான நிலைமையில இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இது கண்டிப்பா நம்ம யாரை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டும், கண்டிப்பாக யாரை எதிர்த்து நம்ம குரல் கொடுக்க வேண்டும். சிந்திக்கிற நேரம் இல்லையா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் வந்துட்டு இங்க முன்வைக்க தோணுது. சொத்து வரியில வந்துட்டு கொள்ளை, அதே மாதிரி மின் கட்டண உயர்வு அதன் மூலமாக கொள்ளை, பெட்ரோல் டீசல் விலை அதன் மூலமாக கொள்ளை, மணல் விலையேற்றம், எம்சாண்ட் விலையேற்றம் அதன் மூலமாக கொள்ளை, இப்படி கொள்ளையடித்து 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 மக்கள் வந்து என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்காங்க. இவ்வளவு விலையேற்றத்துக்கு பிறகு மக்கள் வந்து கற்ற வரி பணங்கள்ல என்ன ஆகுது, எங்க போகுது? கவர்மெண்ட் நடத்துறதுக்கு டாக்ஸ் தானே ரொம்ப முக்கியம். ஆனா மக்கள் வந்து நம்ம டாக்ஸ் கொடுத்துக்கிட்டு தானே இருக்கோம். அவ்வளவு டாக்ஸ் கொடுத்தோம், அந்த டாக்ஸுக்கெல்லாம் வந்துட்டு எங்க போகுது, என்ன ஆகுது? வெள்ளை அறிக்கை விட தயாரா அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா இன்ன வரைக்கும் வந்து கொடுத்த பாடு கிடையாது. கடன் சுமை ஒரு பக்கம் ஏறிக்கிட்டு தான் இருக்குது. இலவசங்களை வாரி 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 கொடுக்க ரெடியா இருக்காங்க. இலவசங்களை வாங்குறதுக்கும் நம்ம தயாராக இருக்கோம். ஆனா அந்த பணத்தினுடைய பணச்சுமையை வந்துட்டு ஏதோ ஒரு ரூபத்துல ஏதோ ஒரு வடிவத்துல வந்துட்டு நம்ம தலைமையில தான் வருது அப்படிங்கறத மக்கள் என்னைக்கு தெரிஞ்சு விழிப்புணர்வு ஆக போறாங்க அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாகவே இருக்குன்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே இனி வரும் காலங்களில் இந்த மாதிரியான ஒரு நிலைமைகள் வந்துட்டு மாற்றப்படணும். மக்களுக்கான அடிப்படை தேவைகள் வந்துட்டு இங்க பூர்த்தி ஆகணும். மக்கள் எல்லாரும் சுபிட்சமாக இருக்கணும். இலவசங்களை கண்டு மயங்குவதா வேணாமா அப்படிங்கிறத உங்க தீர்ப்புக்கே உங்க பொறுப்புக்கே நான் விட்டு விடுகிறேன். ஆனா இருக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து மனசுல வச்சு ஆராய்ந்து நல்லதொரு தீர்ப்பை வந்துட்டு இந்த தேர்தலில் வழங்குவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.